பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி கஃபா வ ஸலாத்து வ ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சதில் பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். அப்படி மரணிக்கும் போது அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். ஒரு பாரம்பரியமான ஒரு ஊர் மாஷா அல்லாஹ், கீரனூர். எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை மௌலானா கிப்லா அவர்கள் இருந்த ஒரு ஊர். அவங்களுடைய மிக முக்கியமான பல சேவைகள், பலவிதமான சமூக கட்டமைப்புகளை மாஷா அல்லாஹ் அவங்க செய்ததற்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்த ஊர் கீரனூர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சமூகத்தில் எல்லா இடங்கள்லையுமே எல்லா நிலை மக்களுமே ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லா ஊர்கள்லையுமே மிகப்பெரிய ஒரு சமூக எழுச்சி இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு சமூகத்தில். எல்லா மஹல்லாக்கள், எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா ஊர்கள்லையுமே சமூகத்தை ஒரு வலிமையான கட்டமைப்பை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு உத்வேகமும் மாஷா அல்லாஹ் எல்லா ஊர்கள்லையுமே இருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனா அந்த ஆர்வமும் அந்த உத்வேகமும் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்சியா, தொடர்படியான ஒரு கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியுதா அப்படிங்கும் போது அதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், இப்படி எல்லா துறைகளிலையுமே வலிமையாக இருந்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஒரு பின்தங்குதல்ல இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அது உண்மையானா இல்லை. நாம் ஒரு வலிமையான, பலமான ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நூற்றாண்டிலையுமே, ஒவ்வொரு 100 வருஷத்திலையுமே உலகம் ஒரு சேஞ்சஸை நோக்கி நகரும், ஒரு அப்டேட்டை நோக்கி நகரும். எந்த சமூகம் அந்த அப்டேட்ல, அந்த நூற்றாண்டுகள்ல வாழக்கூடிய சமூகம் நிதானமாக தியாகம் செய்து அர்ப்பணித்து அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய பணியை எந்த சமூகம் சிறப்பாக செய்யுதோ அந்த சமூகத்தினுடைய அடையாளங்களும் கலாச்சாரங்களும் தான் உலகத்துல மீண்டு போய் நிற்கும். எந்த சமூகம் தன்னை சுதாரிச்சு கொள்ளலையோ, தன்னுடைய வருங்கால ஜெனரேஷனை ஒரு இலக்குள்ள சமூகமாக, நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நகர்த்தலையோ அந்த சமூகம் தன்னுடைய அடையாளங்களையும் தன்னுடைய கலாச்சாரங்களையும் இழந்த சமூகமாக மாறிடும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை கொஞ்சம் உணர்ந்து, அந்த பொறுப்புகளுக்காக கொஞ்சம் தியாகங்கள் செய்து, அர்ப்பணிப்பம் செய்து அடுத்த ஜெனரேஷனை, அடுத்த சமுதாயத்தை எந்த நிலையில நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் வசிக்கிறோம். ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய காலம். வெறுமன உணர்ச்சி வசப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது. அறிவு வசப்படக்கூடிய சமூகமாக நாங்க மாறணும். பிரச்சனைகளை பேசுவதை விட தீர்வுகளை பேசக்கூடிய சமூகமாக நாங்க மாறணும். பிரச்சனைகள் மௌத்து வரை இருக்கத்தான் செய்யும். ஷைத்தான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உலகத்துல இருக்கத்தான் செய்யும்.
பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு எப்படி தீர்வுகளை நம்ம பேசுறது, சொல்யூஷனை நோக்கி நம்ம எப்படி நகரணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் அடிக்கடி எங்க நண்பர்கள், எங்க மாணவர்களுக்கு சொல்லுவேன், நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும். நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாகவே முடியாது. இன்னைக்கு சவுத் இந்தியா வெரி ஸ்ட்ராங், பெட்டர் தென் த ஹோல் இந்தியா. மொத்த இந்தியாவிலேயே ஒரு வலுவான பகுதியாக இருக்கிறது சவுத் இந்தியா தான். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த 6 பகுதிகளிலையும் 4.5 கோடி முஸ்லிம்கள் வசிக்கிறாங்க. மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில அது ஜிடிபியாக இருக்கட்டும், உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளமாக இருக்கட்டும், தொழில்துறைகளாக இருக்கட்டும், 43% ஃப்ரம் சவுத் இந்தியா மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில. இதுல முஸ்லிம்கள் நம்முடைய பங்களிப்பு என்ன? இன்னைக்கு நாம வருங்கால ஜெனரேஷனை எந்த மனநிலைகள்ல நம்ம உருவாக்குறோம், எந்த மைண்ட் செட்ல நம்ம உருவாக்குறோம்? மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நோக்கியாவுடைய சிஇஓ பேரு ஸ்டீவ் பால்மர். நோக்கியா உடைய போன் இருக்குது, அந்த போனுடைய சிஇஓ பேரு ஸ்டீவ் பால்மர். 2002 இருந்து 2007 வரைக்கும் உலகத்தினுடைய எல்லார் கையிலும் இருந்த ஒரு போன் நோக்கியா. ஆனா 2008-09க்கு பிறகு சாம்சங்ங்கிற ஒரு மாடல் வந்தோடனே நோக்கியாங்கிற அந்த மாடல் இல்லாம போயிருச்சு. அப்ப இதை பத்தி கேட்கப்படுது, எப்படி நீங்க வீழ்ந்து போனீங்க? சமூகத்துல, உலகத்துல இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்தீங்களே, எப்படி வீழ்ந்தீங்க? ஸ்டீவ் பால்மர் சொன்னாரு, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் தோற்றுவிட்டோம்னு சொன்னார். நாங்க எந்த தப்புமே செய்யல, ஆனா தோத்து போயிட்டோம். காரணம் என்ன? எங்களை நாங்க வலுப்படுத்தல, எங்களை நாங்க அப்டேட் பண்ணல, எங்களை நாங்க ஒரு சமூக கட்டமைப்பை, மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை நோக்கி ஒரு சமூக எழுச்சியை நம்ம ஏற்படுத்தல. அதனால வீழ்ந்து போயிட்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இஸ்லாமிய சமூகம் ஒரு தொய்வான சமூகம் அல்ல. ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளன் சொல்றாரு, ஒருவேளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் மட்டும் கிபி 600 இருந்து 632 இருந்து 1600 வரைக்கும் இந்த 1000 ஆண்டுகள் அந்த மக்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் இன்றளவும் இருண்ட கண்டமாக இருக்குன்னு சொல்றார். அவ்வளவு ஒரு வலுவான சமூகம் நம்ம சமூகம். எப்படி வீழ்ந்து போனோம்? எப்படி பின்தங்கி போனோம்? எப்படி ஒரு பலமில்லாத பலகீனமாக நாங்க மாறணும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். வெறுமன இது ஒரு பயானாக நினைக்காம இது ஒரு ஐடியாலஜி. நான் சில கருத்தியல்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க ஒரு முன்மாதிரியான சமூகம். தமிழகத்துல பல ஊர்கள்ல, பல இடங்கள்ல உங்க மக்கள், கீரனூர் மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க ஒரு வலிமையான மக்கள். நீங்க இன்றைய கால சூழ்நிலையில நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய சிஸ்டம், நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை எந்த நிலையில உருவாக்கணும் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நான் எல்லா ஊர்கள்லையும் இந்த கருத்தியலை தான் நான் சொல்ல. ஏன்னா we are not liability of India, we are asset of India. நாங்கள் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்கள் நாம எல்லாருமே. இந்த நாட்டுக்காக நம்முடைய முன்னோர்கள் பல தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை அர்ப்பணிச்ச பிறகு, தியாகிச்ச பிறகுதான் இந்த நாடு ஜனநாயகமாக சுதந்திர நாடாக மாறுச்சு. இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில, இந்த நாட்டினுடைய உருவாக்கத்தில் எங்களுடைய பங்களிப்பை, எங்களுடைய ஜெனரேஷனுடைய பங்களிப்பை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஒதுக்கப்படுவோம், இல்லைன்னா இல்லாமல் ஆக்கப்படுவோம். நார்த்துடைய நிலைமைகள் அதுதான் இப்ப இருக்குது. இப்ப நாம இன்னைக்கு என்ன செய்யணும்? எதிர்ப்பதை விட எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். வெறுமன குறைகள் பேசுவதை விட தீர்வுகளை பேசக்கூடிய மக்களாக இருக்கணும். அடுத்தவர்களை குற்றங்கள் சாட்டுவதை விட அடுத்தவங்களை புகழ்ந்து அவர்களை சமூகத்துக்கு பயனுள்ளதாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, 4 முக்கியமான பொறுப்பு நம்ம எல்லாத்துட்டையுமே இருக்கு. 4 பொறுப்பு இருக்கு. ஒன்று மிக முக்கியமான ஒரு பகுதி, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூத்ல 107வது ஆயத்திலிருந்து 117வது ஆயத்து வரைக்கும் ஒரு அட்வைஸ் நமக்கு பண்றான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூத்ல ஒரு இறுக்கமான காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழணும், என்ன மாதிரி மனநிலைகள்ல இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். மைண்ட் செட் தான் எல்லாமே. இதை தெளிவா நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் முதல்ல சொல்றான், ஃபஸ்தகீம், நீங்கள் உறுதியாக இருங்க. ஃபஸ்தகீம், நீங்கள் உறுதியாக இருங்க. என்ன நடந்தாலும் உறுதியாக இருங்க. உறுதிகளை இழந்துடாதீங்க. உறுதிகளை இழந்துட, என் மீது நம்பிக்கையை நீங்க இழந்துடாதீங்க. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என் மீது நிராசை அடைஞ்சிடாதீங்க. ஒருபோது நான் உங்களை கைவிட மாட்டேன். ஃபஸ்தகீம், நீங்கள் உறுதியாக இருங்கள்.
என்ன நடந்தாலும் நீங்கள் உறுதியாக இருங்கள். இரண்டாவது சொல்றோம் ஒலா தத்தகவ். இரண்டாவது சொல்றோம் ஒலா தத்தகவ். நீங்க அழுச்சாட்டியம் செய்யாதீங்க. ஒலா தத்தகவ். வரம்பு மீறி வாழ்க்கையில போகாதீங்க. மற்ற மக்கள் பண்ற மாதிரி நீங்க செயல்படாதீங்க. ஒலா தத்தகவ். மூணாவது சொல்றான் ஒலா தருக்கனு. ஒலா தருக்கனு. எந்த நிலையிலும் பாத்திலின் பக்கம் சாய்ந்திராதீங்க. இந்த உலகம் இருக்குது, ஒன்று எங்களை மயக்கும் அல்லது எங்களை பயமுறுத்தும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒன்று எங்களை மயக்கும். இந்த உலகத்தை பார்த்து மயங்கவும் கூடாது, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படவும் கூடாது. இந்த உலகத்தை பார்த்து நாங்க மயங்கவே கூடாது. எந்த நிலையிலும் இந்த உலகம் எங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. இந்த உலகத்தை பார்த்து பயப்படவும் கூடாது. ஒலா தருக்கணும். எந்த நிலையிலும் பாத்திலுக்கு சாதகமாக போயிடாதீங்க. அடுத்து சொல்றான் வாக்கிமிஸ் ஸலாத். தொழுகையின் மீது கவனமாக இருங்க. என் இபாதத்தின் மீது கவனமாக இருங்க. இறுதியாக சொல்றான் ஃபஸ்பிர். நீங்கள் எல்லா நிலையிலும் பொறுமையாக இருங்க. இந்த 5 குவாலிஃபிகேஷனை சொல்லிட்டு பின்னாடி சொல்றான் அல்லாஹ் தஆலா கடைசி 117வது ஆயத்துல சொல்றான், இந்த சாலிஹீன், இந்த நிலையை மக்கள்கிட்ட பேசக்கூடிய மக்கள் இருக்கும் காலமெல்லாம் உங்களை நான் அழிக்கவே மாட்டேங்கிறான், உங்களை தண்டிச்சிட மாட்டேன். இவங்களுக்கு பேரு உலு பக்கியத், இவங்களுக்கு பேரு உலு பக்கியத்னு சொல்றான். அப்ப இன்னைக்கு உள்ள காலத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி சமூகத்தை வழிகாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம என்ன செய்யணும்? இன்றைய காலகட்டத்தில் இமாம்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க, 4 விஷயங்கள் மீது கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. ஒன்று, வலிமையான ஈமான உருவாக்குங்க. ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு. ஈமானிய வலு இல்லாம இந்த உலகத்துல எந்த நிலையிலும் எதையும் நம்மளால சமாளிக்க முடியாது. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். அந்த ஈமானிய வலு இருக்கிற காலமெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வுகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். ஈமான் சாதாரணம் அல்ல, ஈமான் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த ஈமானை எப்படியாவது வலுப்படுத்துங்க. அந்த ஈமான குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கு நம்ம என்ன வேணாலும் சேவைகள் செய்யலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சில பேர் மருத்துவமனை கட்டுறாங்க, சில பேர் ஸ்கூல் பண்றாங்க, சில பேர் மதரசாக்கள் பண்றாங்க, சில பேர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்க. எல்லாம் வேணாலும் சேவை செய்யலாம். ஆனா நம்முடைய சேவைகள்ல 40% அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை வலிமையான மக்களாக உருவாக்குறோமா? ஆழமா யோசிச்சு பாருங்க. அடுத்த 30 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்? இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி இருக்குது. இன்னைக்கு உலகத்தை 2 டெக்னாலஜி ஆளுது. ஒன்னு பயோ டெக்னாலஜி, இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த ரெண்டும் தான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்குது. நம்முடைய வருங்கால சமூகம் எப்படி ஆயிருவாங்கன்னா, அடுத்த 30 வருஷத்துல ஒன்று இந்த உலகத்தினுடைய சுகபோகத்தில் மூழ்கடிக்கப்படுவாங்க, இல்ல இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தில் அடிமைகளாக ஆக்கப்படுவாங்க. இதுதான் இன்னைக்கு யதார்த்த நிலை. இதிலிருந்து நம்முடைய சமூகத்தை, வருங்கால சந்ததிகளை பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு வலிமையான ஈமான கொடுங்க. ஈமான யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாலாம் புரியாது. வாட் இஸ் ஈமான்? யார் என்ன பேசினாலும் புரியாது. அதனாலதான் உமர் புலவர் சீரா புராணத்துல சொல்லுவாரு, வண்டவர்கள் கண்டதில்லை, கண்டவர்கள் வண்டதில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி என்னன்னா, நம்முடைய வருங்கால ஜெனரேஷனுக்கு இந்த ஈமான ஸ்ட்ராங்னஸ், இந்த ஈமானிய ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. இந்த பணியை நம்ம செய்யற காலமெல்லாம் நிச்சயமாக எந்த விதமான பயமும் நமக்கு தேவையில்லை. சரி, இந்த ஈமானை எப்படி ஸ்ட்ராங் செய்யறது, இந்த ஈமானை எப்படி வலுப்படுத்துறது? ஒரு வலிமையான ஈமான் தான் இன்னைக்கு தேவை. நீ எதுக்கு படிக்கிற, நீ எதுக்கு உருவாக்கப்படுற, நீ சமூகத்துல வேலைக்கு போறதுக்கு எதுக்கு, நீ மிகப்பெரிய ஆளுமைகளாக மாற்றப்படணும் எதுக்கு அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ படிப்பது என்பது உனக்கானது மட்டுமல்ல, சமூகத்துக்கானது அப்படிங்கிற உணர்வுகளை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த ஈமானிய வலு ஏற்படுத்தணும்னா 4 செயல்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில இமாம்கள் செய்ய சொல்றாங்க. ஒன்று, அமல்களை ரூஹானியத்தா செய்யணும். எந்த அமல்கள் நம்ம செய்யறோமோ அதன் மீது கொஞ்சம் கவனமாக, அதை ரூஹானியத்தாக உணர்ந்து செய்யணும். நாவுகள் வேக வேகமாக துடிக்குது, ஆனா உள்ளங்கள் உலகத்தை தேடும் போது அந்த அமல்கள்ல ரூஹானியத்து ஏற்படாது. எப்ப அமல்கள்ல ரூஹானியத்து ஏற்படுதோ அப்ப நம்முடைய ஈமான் அது ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்கும், வலுமாகிக்கிட்டே இருக்கும். இது மிக முக்கியமான முதல் விஷயம். இரண்டாவது, எல்லா நிலையிலும் குர்ஆனுடைய தொடர்புள்ள சமூகம் தேவை. பொருளாதாரம், அரசியல் கட்டமைப்பு, கல்வி நிலை, இது எல்லாம் தேவை. ஆனா ஈமான் இல்லாத பொருளாதாரம், ஈமான் இல்லாத கல்வி, ஈமான் இல்லாத அதிகாரம் இந்த உலகத்துல மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்காது, மிகப்பெரிய அழிவை தான் கொடுக்கும். அதனால தயவு செய்து நம்முடைய குழந்தைகள்கிட்ட, நம்முடைய குடும்பங்களுக்கு அந்த ஈமானிய வலுவை அதிகப்படுத்தணும்னா ரெண்டாவது, குர்ஆன் உடையவங்களாக அந்த குழந்தைகளை மாற்றணும். அவசியமாக குர்ஆனுடைய சிந்தனைகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான். நாங்க நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபியின்களை பார்க்கல, தபா தாபியின்களை பார்க்கல, நாங்க யாரையுமே பார்க்கல. நாங்க பார்க்கிற ஒரே ஒரு முஅஜிஸா, மிகப்பெரிய அற்புதம் இந்த குர்ஆன் மட்டும்தான். ஆனா அந்த குர்ஆனை கூட படிக்க தெரியாத, ஓத தெரியாத ஒரு சமூகமாக நாங்க மாறிட்டோம்னா அதை விட கை சேதம் உலகத்துல எதுவுமே இல்லை. குர்ஆன் இஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் அப்த் அண்ட் அல்லாஹ். குர்ஆன் என்பது அல்லாவும் அடியானும் சம்பாசனை, ஒரு பேசக்கூடிய உரையாடல். அது தயவு செய்து குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்க. உங்க பெண்களை சத்தமிட்டு குர்ஆனை வீட்டில் ஓத சொல்லுங்க. குர்ஆன் எப்ப வாசிக்கப்படுதோ, குர்ஆன் எப்ப திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய நினைப்புகள் உண்டாகுதோ, ஒரு வலிமையான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். இபாதத் என்பதும் குர்ஆன் என்பதும் நம்முடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்ங்கிறத விளங்கிக்கணும். மூன்றாவது, ஈமானிய கட்டமைப்பை ஸ்ட்ராங் செய்யணும், ஒரு வலுவான ஈமான் ஏற்படணும் அப்படின்னா மூன்றாவது, அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய மக்கள் அதிகமாகணும். இன்னைக்கு உலகத்துல பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய எதிர்கொள்ளக்கூடிய நிறைய சவால்கள் இருக்கு. அடுத்த 20 வருஷம், அடுத்த 10 வருஷம், 20 வருஷத்துல அநேக நபர்களுக்கு வரக்கூடிய நோய் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோயின்னு சொல்லப்படுது. மனநோய் உச்சகட்டமான நோய். ஹார்ட் அட்டாக்கை விட, கேன்சரை விட மிக மோசமான நோய் மன அழுத்தம். ஒரு வெறுப்புணர்வு, அண்ணனும் தம்பியும் சரியா பேசுறதில்லை, கணவனும் மனைவிக்கும் உறவுகள் சரியில்லை, குடும்பங்களுக்கு மத்தியில உறவுகள் சரியில்லை, மன அழுத்தம். காரணம் மென்டல் ஹெல்த் டிசார்டர். எப்ப நாம அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமாக உச்சரிக்க ஆரம்பிக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய நினைவுகளை மக்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கோமோ, அப்பதான் ஒரு வலிமையான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். நான்காவது, நம்முடைய ஈமானை ஸ்ட்ராங் செய்யணும்னா அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யக்கூடிய மக்களாக சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சில வாக்குறுதிகளை கொடுக்கிறான். The promises of Allah, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஒன்னு சொல்றான் அல்லாஹ், ஃபதுஊஹு அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றான். ஃபதுஊஹு அஸ்தஜிப் லக்கும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். ஆனா நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா? இப்ப எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கக்கூடிய மக்களை உருவாக்கணும். குழந்தைகளை, பெண்களை, வாலிபர்களை. இது ஒரு பலம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு பலம். ஹஜ்ரத் உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உட்கார்ந்து இருந்தாங்க உமர் அலி அல்லாஹ். அங்கிருந்து சில சஹாபாக்கள் வந்தாங்க. யுத்தத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. உமர் அலி அல்லாஹ் கேட்டாங்க, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க யுத்தத்துல இருந்து வர்றோம். யுத்தம் என்னாச்சு? ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உமர் அலி அல்லாஹ் கேட்டாங்க, எத்தனை நாள் யுத்தம் நடந்துச்சு? எத்தனை நாள் யுத்தம் நடந்துச்சுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க சஹாபாக்கள் 3 மாசமாக நடந்துச்சு. இதை கேட்ட உடனே உமர் அலி அல்லாஹ் அழுதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அமீர் அவங்களே ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம்? நாங்க தான் யுத்தத்தில் வெற்றி பெற்றுட்டோமே, ஏன் அழுகிறீங்க? உமர் அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஹக்,
ஒரு உண்மை பொய்ய ஜெயிக்க 3 மாசம் ஆகுமா? ஒரு உண்மை பொய்ய ஜெயிக்க 3 மாசம் ஆகுமா? ஒன்று இது உங்களுடைய பாவமாக இருக்கணும், இல்லை என்னுடைய பாவமாக இருக்கணும். சொல்லிட்டு மிக முக்கியமாக ஷா வலியுல்லா தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் உமரே ஃபாரூக் என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. சொல்றாங்க, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வெற்றி, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சி, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முன்னேற்றம் என்பது அது ஆயுத பலத்தை கொண்டோ, ஆள் பலத்தை கொண்டோ, அறிவு பலத்தை கொண்டோ, அதிகார பலத்தை கொண்டோ கிடையாது. இது அல்லாஹுடைய தக்வாவை கொண்டும் ஒரு தனி மனிதனுடைய உம்மத்துடைய கவலையை கொண்டும் தான் தீன் அங்கீகாரம் அடையுது, தீன் வலுவாக மாறுதுன்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய குழந்தைகளாக மாற்றணும். தொடர்புகளை ஏற்படுத்துங்க. கனெக்ஷன் வித் அல்லாஹ், கனெக்ஷன் வித் அல்லாஹ், அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அந்த பணிக்கு பிறகுதான் கல்வி, பொருளாதாரம், சமூகம், கட்டமைப்பு, அரசியல், எழுச்சி, உறவு எல்லாமே எதுக்கு பிறகுனா அந்த ஈமானுடைய இணைப்புக்கு பிறகுதான். ஈமானுடைய இணைப்பு இல்லாம எந்த வளர்ச்சியும் உலகத்துல மாற்றங்களை கொடுக்காது. இந்த சமுதாயம் ஏதோ நேத்து உருவானதல்ல. உலகத்தில் உள்ள எல்லா கண்டுபிடிப்புகள், கட்டமைப்பு, கலாச்சாரம், அடையாளங்கள் எல்லாத்தையும் உருவாக்க 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை வலிமையாக வச்சிருந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா கடந்த 300 ஆண்டுகளாக அப்படியே சரிவடைந்து கீழ்நிலைக்கு வந்துட்டோம். இப்ப திரும்ப நம்ம இஸ்லாமிக் இன்டெலெக்சுவல் ரிஃபார்ம்ஸ் தேவை. இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சி இன்னைக்கு தேவை. இந்த மறுமலர்ச்சியினுடைய அடிநாதம், அந்த ரூட் காஸ் எதுன்னா அது ஈமான் தான். இதை விட்டுறோம். இதை விட்டுட்டு படிக்கணும், சம்பாதிக்கணும், அதிகாரத்துக்கு போகணும், பொருளாதாரம் போராட்டம் செய்யணும், மாற்றங்கள் நிகழாது. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த மரத்தினுடைய தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பேலன்ஸ் சிஸ்டம் நமக்கு இன்னைக்கு வேணும். பேலன்ஸ் சிஸ்டம். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா அதுல இருந்து கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய பழங்களும் கனிகளும் இனிப்பானதாக இருக்கும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா வேறு கண்ணுக்கே தெரியாது. ஈமான் என்பதும் அல்லாஹுடைய இணைப்பு என்பதும் நபியினுடைய முஹப்பத் என்பதும் குர்ஆனுடைய தொடர்பு என்பதும் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் சமுதாயம் ஸ்ட்ராங்கான சமுதாயமாக மாறும். அதனால சமூகத்தை வலுவான ஈமான கொடுங்க. அப்ப 4வது நிறைய துஆக்கள் செய்ய சொல்லுங்க. நிறைய குழந்தைகளை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய வேலை வலுவான ஈமானுடைய சமூகம் இன்னைக்கு வேணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி. அதுக்காக வேண்டி ஈமான் மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல. இங்கதான் சொல்றான் அல்லாஹ், வலா துஹ்ஸிருல் மீசான், you do not break the balance system. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஒரு பேலன்ஸா படைச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது, மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. 4 விதமான ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்றாங்க. ஒன்று, மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறாங்க, சஹாபாக்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறாங்க. இது முதல் பணி. இரண்டாவது, தன்னை சுற்றி உள்ள மதீனாவை சுற்றி உள்ள 70க்கும் மேற்பட்ட கிளையார்களை சமூக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றாங்க. The Constitution of Medina, the Constitution of Medina, மதீனாவுடைய அரசியல் அமைப்பு எடுத்து படிச்சு பாருங்க. விளங்கும். எப்படி நபி மக்களோடு உறவு கொண்டாங்க, மாற்று சகோதர மக்களோடு எப்படி கட்டமைப்பை ஸ்ட்ராங் செஞ்சாங்க. மூணாவது, கூட்டு பொருளாதாரத்தை உருவாக்குனாங்க. அங்கிருந்து வந்த முஹாஜிரீன்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இங்க இருக்கக்கூடிய அன்சாரிகள் விவசாயம் செய்யக்கூடியவங்க. இந்த வியாபாரிகளையும் அன்சாரிகளையும், முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும், வியாபாரிகளையும் விவசாயிகளையும் இணைச்சு ஒரு கூட்டு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குனாங்க. பொருளாதாரத்தில் வெரி ஸ்ட்ராங் மாடலை உருவாக்குனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக வாழல, எளிமையாக வாழ்ந்தாங்க. ரொம்ப ஆழமாக இதை புரிஞ்சுக்கணும். 4வது, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி என்பது அனைவருக்கும் கட்டாய கடமை. உலகத்துல முதல்ல சொன்ன ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டாய கடமை. பத்ருடைய யுத்தத்துல கைதியாக பிடிக்கப்பட்ட சஹாபா மக்கள்கிட்ட சொல்லப்படும், நீங்க 10 மாணவர்களுக்கு எழுத படிக்க கத்துக் கொடுங்க, நீங்க விடுதலை ஆகலாம் சொல்லப்பட்டுச்சு. உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை உலகத்துல எந்த புரட்சியாளரும் ஏற்படுத்தல. அப்ப நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, ஆன்மீக ரீதியாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சமூக ரீதியாக கட்டமைக்கப்படணும், பொருளாதார ரீதியாக வலுவாக மாறணும், கல்வி ரீதியாக ஆளுமையான சமூகத்தை உருவாக்கணும். இந்த பேலன்ஸ் நமக்கு தேவை. கடந்த 300 வருஷமா நம்முடைய தொய்வுக்கு உண்டான காரணம் என்ன? ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கல. சமூகத்துக்குள்ள போய் அரசியல் போராட்டங்கள் ஈடுபடுறவங்க பொருளாதாரத்துல கட்டமைப்பு முடியல.
பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு போனவங்க பிள்ளைங்களை ஒரு மிகப்பெரிய கல்வியாளர்களாக உருவாக்கல. நீங்க ஆழமாக ஆய்வு செய்யுங்க. கல்வியாளர்களை உருவாக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், பெரிய ஜட்ஜ் ஆக்கணும்னு விரும்புறவங்க தன் பிள்ளைங்களுக்கு அடிப்படை குரானை கூட கொடுக்கல. அப்ப நம்ம பேலன்ஸ் சிஸ்டத்தை இழந்துட்டோம். இப்ப திரும்ப நம்ம இஸ்லாமிக் இன்டெலெக்சுவல் ரிஃபார்மேஷன், இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சியை நோக்கி கட்டமைக்கணும்னா உங்களை போன்ற பாரம்பரியமான ஊர், இதெல்லாம் நூற்றாண்டு ஊர், நூற்றாண்டு ஊர் மொத்த தமிழகத்துக்கும் மொத்த இந்தியாவுக்கும் முன்மாதிரியான கட்டமைப்பை நீங்க உருவாக்கணும். அது நம்முடைய கடமை. வருங்கால சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி, தயவு செய்து வலிமையான ஈமான கொடுங்க. அதுதான் அடிப்படை, அதுதான் பேஸ். இரண்டாவதாக நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை கொடுங்க. அகலாக்குள்ள வாழ்வியல், ஒழுக்கமான வாழ்வியல். தமிழ் இலக்கியங்கள்ல தொல்காப்பியம்னு ஒரு நூல் இருக்கு. தொல்காப்பியம் நூல் என்ன சொல்றதுன்னா, அந்த டெஃபினிஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வி என்றால் என்ன அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லிட்டு சொல்லும். கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன் சொல்லும். உலகத்தினுடைய கல்விக்கும் மார்க்கத்துடைய கல்விக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மெட்டீரியலிஸ்டிக் உலக கல்வி, மார்க்க கல்வி நான் பிரிக்கல. இந்த உலகத்தினுடைய பேசப்படக்கூடிய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலகத்தினுடைய கல்வி முறை உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக படிக்கிறது. மார்க்கம் கலந்த கல்வி முறைங்கிறது உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக படிக்கிறது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அஸ்ய ஹலீஃபாவாக அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் நம்ம எல்லாருமே, நமக்கு ரெண்டு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. ஒன்று இபாதத், இன்னொன்னு இமாரத். இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இமாரத்துங்கிறது இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய, நேர்படுத்த வேண்டிய, சீர்படுத்த வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடைய ஜெனரேஷனுக்கு இருக்குது. எங்களுடைய சமுதாயத்துக்கு பொறுப்பு இது. இந்த உலகத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனா விட்டுட்டோம். தீனும் இல்ல, துனியாவும் இல்ல. நம்முடைய சமூகத்து நிலைகளை பார்த்தா தீனும் இல்ல, துனியாவும் இல்ல. அப்ப இதை திரும்ப நாங்க மறுபரிசீலனை செய்து ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்கணும்னா, இரண்டாவதாக நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது அகலாக்குள்ள சமூகத்தை உருவாக்குங்க. ஒழுக்கம் தான் ஆகச் சிறந்தது. கல்வியை விட மிகச் சிறந்தது ஈமான், கல்வியை விட மிகச் சிறந்தது ஒழுக்கம், கல்வியை விட மிகச் சிறந்தது ஹியூமனிட்டி. அப்படிங்கறத உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நிறைய படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறவங்க நிறைய தப்பு செய்யறாங்க. உலகத்துல இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 78-88% படிச்ச மக்கள் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு டெய்லி இந்தியாவில் உணவுக்கு வழி இல்லாம இரவு நேரங்களில் பட்டினியாக படுக்கக்கூடியவங்க 4 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. பட்டினியாக, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த படிப்பு என்ன செஞ்சுச்சு? இந்த படிப்பு வாழ்வியலை கொடுத்துச்சானா? இல்ல. இந்த படிப்பு சுகபோகத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. நீ நல்லா படிச்சுனா டாக்டர் ஆகலாம், டாக்டர் ஆனா நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா படிச்சுனா நீ ஜட்ஜ் ஆகலாம், ஜட்ஜ் ஆனா நிறைய சம்பாதிக்கலாம். இந்த கல்வி முறை இதுதான் கொடுக்குது. இல்ல, நாம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ படிப்பதின் நோக்கம் சமூக வளர்ச்சி, நீ படிப்பதின் நோக்கம் ஏழைகள் இல்லாத ஒரு சமூகம், நீ படிப்பதின் நோக்கம் ஒற்றுமை, ஜனநாயகம் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு அடிப்படையில ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய பேரண்ட் நாம தான். நம்முடைய மனைவி, என்னுடைய மனைவி தான் என் குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். குழந்தைகளை எப்படி கட்டமைக்கணும் தயவு செய்து தெரிஞ்சுக்க. The parenting is the art. இன்னைக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களே, அவங்க 4 விதமான சீர்கேட்டில் இருக்காங்கன்னு ஐநாவுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஒன்று கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட அதிகரிச்சு கொண்டே இருக்கு. ரெண்டாவது ஆட்டிடியூட் டிக்ளைன், அவங்களுடைய அணுகுமுறை மோசமாகிக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய பிஹேவியரிசம், அவங்க நடத்தைகள் மோசமாகுது. இன்னைக்கு ஆண்கள் பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. சீக்கிரமே சமீபத்தில் ஒரு 6 மாசத்துல மட்டும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? ஒரு ஒழுக்கம் உள்ள, ஒரு இலக்குள்ள, ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? நான் சுருக்கமா, இது பெரிய பாடம், ரொம்ப சுருக்கமா சொல்றேன். குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து 6 வயசு வரையும் அது பாசிட்டிவ் ரோல் மாடல்ல குழந்தைகளை வளருங்க, காட்டி காட்டி வளருங்க. அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போறாங்க, அம்மா எப்படி பரதா போடுறாங்க, அம்மா எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க,
தாதி எப்படி எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறாங்க, இப்படி பெரியவங்களை காட்டி காட்டி குழந்தைகளை வளருங்க. 7 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க. கண்காணிங்க, குழந்தைங்க எங்க போறாங்க, யார்கிட்ட படிக்கிறாங்க, டியூஷன் என்ன. 13 ஏஜ் வந்துருச்சுன்னா குழந்தைகள் நமக்கு அடங்க மாட்டாங்க. அவங்களுக்கு சுய சிந்தனைகள் ஏற்படும், சுய ஆசைகள் ஏற்படும். இதெல்லாம் இயற்கை. அப்ப அதுக்குள்ள ஒரு பயம் கலந்த மரியாதையை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க, குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க, குழந்தைகளை பக்கத்துல உட்காரைங்க, குழந்தைகள் மேல கை போடுங்க. எல்லா நுழையிலும் குழந்தைகளை நேசிங்க. நான் உனக்கு துவா செய்யறேன்னு குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க. குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் நம்ம குறை தான் சொல்றோம். ஒண்ணு கண்டு கொள்ளாம விட்டுறோம், இல்லைன்னா அவங்களை ரொம்ப கேவலமாக கண்டிக்கிறோம். அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை நம்மள்கிட்ட குறைஞ்சு கொண்டே போகுது. 3வது 13 வயசுல இருந்து 19 வயசு வரையும் குழந்தைகள்கிட்ட நல்ல நண்பர்களாக வாங்க. குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. வாய்ப்பு இருந்தால் உட்கார்ந்து சாப்பிடுங்க. நைட்டு படுக்கும் போது இல்ல காலைல எழுந்திருக்கும் போது பக்கத்துல உட்காருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஒரு சமூக எழுச்சி சும்மா வந்துடாது, ஒரு சமூக மாற்றம் சும்மா ஏற்படாது. ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அது வரையும் தியாகம் செய்யக்கூடிய கட்டமைப்புள்ள ஒரு சமூகத்துக்கு தேவை. இன்னைக்கு பேசி நாளைக்கு நோன்பு வச்சு நாளை கழிச்சு எல்லாரும் தொழுதுட்டோம், எல்லாரும் அடுத்த நாள் முன்னேற முடியாது. அது அப்படி அல்ல, நீண்ட ப்ராசஸ் அது. 13 வருஷம் மக்காவில் கஷ்டப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த 10 வருஷம் மதீனாவில். அதற்கடுத்து ஹஜரத் உமர் ரலியல்லாஹு 638 தான் உலகம் முழுக்க 22 நாடுகளுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்துச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு? 33 வருஷம் கழிச்சு, 33 இயர்ஸ் ஆனிச்சு. அதனால தயவு செய்து குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. அகலாக்குள்ள சமூகத்தை உருவாக்குங்க. மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. 3வது, இன்னைக்கு சமூகம் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணிங்கிறது ஆளுமையான கல்வியை கொடுங்க. ஆளுமையான கல்வி மிக முக்கியமானது. இந்த ஆளுமையான கல்வியை கொண்டுதான் ஒரு மாற்றங்களை ஏற்பட முடியும். அதிகாரத்துக்கு வராம நம்முடைய உரிமைகளும் சுதந்திரங்களும் பறிக்கப்படத்தான் செய்யும், கொடுக்கப்படாது. அதிகாரத்துக்கு வரணும். நம்ம அதிகாரம் உள்ள ஒரு சமூகம் கட்டமைக்கப்படணும். அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சமூக எழுச்சியை உருவாக்கப்படணும். நம்ம இன்னைக்கு நான் காலைல மாணவர்கள்ட்ட பேசும்போது நான் சொன்னேன், 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். அந்த கமிஷனுக்கு பேர் என்ன? மண்டல் கமிஷன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. அந்த மண்டல் கமிஷன் என்ன செஞ்சுச்சுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய SC ST மக்கள், தலித் மக்கள் மற்றும் மலைவாழ் மக்கள், இவங்க 56% இருந்தாங்க இந்தியாவில். இவங்களை வளர்ச்சி அடைய செய்யாம இந்தியாவை நாங்க வளர்ச்சி அடைய செய்ய முடியாது. பல திட்டங்கள், பல 5 ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டுருச்சு. இந்தியா அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டேங்குது. மண்டல் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சொன்னுச்சு, இந்த மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க, கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக நிலையில. இந்த பின்தங்குதலோடு இந்த நாட்டை வலிமைப்படுத்த முடியாது. அதனால இந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தா மட்டும்தான் நாடு வளரும் சொன்னாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அந்த ரிப்போர்ட் பார்லிமெண்ட்டுக்கு வந்துச்சு. பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் பண்றாங்க, அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணப்படுது. அங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதி மக்கள் அங்கீகரிக்கல. அப்படிலாம் முடியாது, ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது, இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகள் கொடுக்க முடியாதுன்னு போராடினாங்க. அதற்கு அந்த தலித் சகோதர மக்களுடைய தலைவர்களும் போராடினாங்க. எத்தனை வருஷம் போராடினாங்க? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 14 வருஷம் போராடினாங்க. 1979 வந்த ஆர்டிகல், அந்த கமிஷன் 1992 தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. 14 வருஷம் கழிச்சு அந்த பில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. இன்னைக்கு நம்மளை விட ஒரு வலிமையான சமூகமாக மாறிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க சுத்தி உள்ள எத்தனை விஓ கணக்கெடுத்து பாருங்க. எத்தனை விஓ, தாசில்தார், ஆர்ஐ, இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்க, போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே தலித் சகோதர மக்கள். ஒரு வலிமையான கட்டமைப்பை 14 வருஷம் போராடி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நமக்குன்னு சில கமிஷன்கள் போடப்பட்டுச்சு. நம்ம ஆகணும். இன்னைக்கு உலகத்துல பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய எதிர்கொள்ளக்கூடிய நிறைய சவால்கள் இருக்கு. அடுத்த 20 வருஷம், அடுத்த 10 வருஷம், 20 வருஷத்துல அநேக நபர்களுக்கு வரக்கூடிய நோய் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோயின்னு சொல்லப்படுது. மனநோய் உச்சகட்டமான நோய். ஹார்ட் அட்டாக்கை விட, கேன்சரை விட மிக மோசமான நோய் மன அழுத்தம். ஒரு வெறுப்புணர்வு, அண்ணனும் தம்பியும் சரியா பேசுறதில்ல, கணவனும் மனைவிக்கும் உறவுகள் சரியில்லை, குடும்பங்களுக்கு மத்தியில் உறவுகள் சரியில்லை, மன அழுத்தம். காரணம் மென்டல் ஹெல்த் டிசார்டர்.
எப்ப நாம அல்லாஹ்வுடைய பெயரை அதிகமாக உச்சரிக்க ஆரம்பிக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய நினைவுகளை மக்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கோமோ, அப்பதான் ஒரு வலிமையான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். நான்காவது, நம்முடைய ஈமானை ஸ்ட்ராங் செய்யணும்னா அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யக்கூடிய மக்களாக சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சில வாக்குறுதிகளை கொடுக்கிறான். the promises of Allah, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஒன்னு சொல்றான் அல்லாஹ், ஃபதுஊஹு அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றான். ஃபதுஊஹு அஸ்தஜிப் லக்கும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். ஆனா நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, நாம அல்லாஹ் கூட இருக்கிறோமா? இப்ப எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கக்கூடிய மக்களை உருவாக்கணும். குழந்தைகளை, பெண்களை, வாலிபர்களை. இது ஒரு பலம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு பலம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உட்கார்ந்து இருந்தாங்க உமர் ரலியல்லாஹ். அங்கிருந்து சில சஹாபாக்கள் வந்தாங்க. யுத்தத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹ் கேட்டாங்க, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க யுத்தத்துல இருந்து வர்றோம். யுத்தம் என்னாச்சு? ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹ் கேட்டாங்க, எத்தனை நாள் யுத்தம் நடந்துச்சுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க சஹாபாக்கள் 3 மாசமாக நடந்துச்சு. இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹ் அழுதாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அமீர் அவங்களே ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம்? நாங்க தான் யுத்தத்தில் வெற்றி பெற்றுட்டோமே, ஏன் அழுகிறீங்க? உமர் ரலியல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஹக், ஒரு உண்மை பொய்ய ஜெயிக்க 3 மாசம் ஆகுமா? ஒரு உண்மை பொய்ய ஜெயிக்க 3 மாசம் ஆகுமா? ஒன்று இது உங்களுடைய பாவமாக இருக்கணும், இல்லை என்னுடைய பாவமாக இருக்கணும். சொல்லிட்டு மிக முக்கியமாக ஷா வலியுல்லாஹ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் உமரே ஃபாரூக் என்ற கிதாபில் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. சொல்றாங்க, வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வெற்றி, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சி, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முன்னேற்றம் என்பது அது ஆயுத பலத்தை கொண்டோ, ஆள் பலத்தை கொண்டோ, அறிவு பலத்தை கொண்டோ, அதிகார பலத்தை கொண்டோ கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தக்வாவை கொண்டும் ஒரு தனி மனிதனுடைய உம்மத்துடைய கவலையை கொண்டும் தான் தீன் அங்கீகாரம் அடையுது, தீன் வலுவாக மாறுதுன்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய குழந்தைகளாக மாற்றணும். தொடர்புகளை ஏற்படுத்துங்க. கனெக்ஷன் வித் அல்லாஹ், அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அந்த பணிக்கு பிறகுதான் கல்வி, பொருளாதாரம், சமூகம், கட்டமைப்பு, அரசியல், எழுச்சி, உறவு எல்லாமே எதுக்கு பிறகுனா அந்த ஈமானுடைய இணைப்புக்கு பிறகுதான். ஈமானுடைய இணைப்பு இல்லாம எந்த வளர்ச்சியும் உலகத்துல மாற்றங்களை கொடுக்காது. இந்த சமுதாயம் ஏதோ நேத்து உருவானதல்ல. உலகத்தில் உள்ள எல்லா கண்டுபிடிப்புகள், கட்டமைப்பு, கலாச்சாரம், அடையாளங்கள் எல்லாத்தையும் உருவாக்க 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை வலிமையாக வச்சிருந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனா கடந்த 300 ஆண்டுகளாக அப்படியே சரிவடைந்து கீழ்நிலைக்கு வந்துட்டோம். இப்ப திரும்ப நம்ம இஸ்லாமிக் இன்டெலக்சுவல் ரிஃபார்ம்ஸ் தேவை. இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சி இன்னைக்கு தேவை. இந்த மறுமலர்ச்சியினுடைய அடிநாதம், அந்த ரூட் காஸ் எதுன்னா அது ஈமான் தான். இதை விட்டுறோம். இதை விட்டுட்டு படிக்கணும், சம்பாதிக்கணும், அதிகாரத்துக்கு போகணும், பொருளாதாரம் போராட்டம் செய்யணும், மாற்றங்கள் நிகழாது. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த மரத்தினுடைய தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பேலன்ஸ் சிஸ்டம் நமக்கு இன்னைக்கு வேணும். பேலன்ஸ் சிஸ்டம். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தா அதுல இருந்து கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய பழங்களும் கனிகளும் இனிப்பானதாக இருக்கும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா வேறு கண்ணுக்கே தெரியாது. ஈமான் என்பதும் அல்லாஹ்வுடைய இணைப்பு என்பதும் நபியினுடைய முஹப்பத் என்பதும் குர்ஆனுடைய தொடர்பு என்பதும் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் சமுதாயம் ஸ்ட்ராங்கான சமுதாயமாக மாறும். அதனால சமூகத்தை வலுவான ஈமான கொடுங்க. அப்ப 4வது நிறைய துஆக்கள் செய்ய சொல்லுங்க. நிறைய குழந்தைகளை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய வேலை, வலுவான ஈமானுடைய சமூகம் இன்னைக்கு வேணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி. அதுக்காக வேண்டி ஈமான் மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல. இங்கதான் சொல்றான் அல்லாஹ், வலா துஹ்ஸிருல் மீசான், you do not break the balance system. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஒரு பேலன்ஸா படைச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போது, மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. 4 விதமான ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்றாங்க. ஒன்று, மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறாங்க, சஹாபாக்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறாங்க. இது முதல் பணி. இரண்டாவது, தன்னை சுற்றி உள்ள மதீனாவை சுற்றி உள்ள 70க்கும் மேற்பட்ட கிளையார்களை சமூக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றாங்க. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா,
இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா, மதீனாவுடைய அரசியல் அமைப்பு எடுத்து படிச்சு பாருங்க, விளங்கும். எப்படி நபி வந்து மக்களோடு உறவு கொண்டாங்க, மாற்று சகோதர மக்களோடு எப்படி கட்டமைப்பை ஸ்ட்ராங் செஞ்சாங்க. மூணாவது, கூட்டு பொருளாதாரத்தை உருவாக்குனாங்க. அங்கிருந்து வந்த முஹாஜிரீன்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இங்க இருக்கக்கூடிய அன்சாரிகள் விவசாயம் செய்யக்கூடியவங்க. இந்த வியாபாரிகளையும் அன்சாரிகளையும், முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும், வியாபாரிகளையும் விவசாயிகளையும் இணைச்சு ஒரு கூட்டு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குனாங்க. பொருளாதாரத்தில் வெரி ஸ்ட்ராங் மாடலை உருவாக்குனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக வாழல, எளிமையாக வாழ்ந்தாங்க. ரொம்ப ஆழமாக இதை புரிஞ்சுக்கணும். நாலாவது, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வி என்பது அனைவருக்கும் கட்டாய கடமை. உலகத்துல முதல்ல சொன்ன ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டாய கடமை. பத்ருடைய யுத்தத்துல கைதியாக பிடிக்கப்பட்ட மக்கள்கிட்ட சொல்லப்படும், நீங்க 10 மாணவர்களுக்கு எழுத படிக்க கத்துக் கொடுங்க, நீங்க விடுதலை ஆகலாம் சொல்லப்பட்டுச்சு. உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை உலகத்துல எந்த புரட்சியாளரும் ஏற்படுத்தல. அப்ப நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, ஆன்மீக ரீதியாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சமூக ரீதியாக கட்டமைக்கப்படணும், பொருளாதார ரீதியாக வலுவாக மாறணும், கல்வி ரீதியாக ஆளுமையான சமூகத்தை உருவாக்கணும். இந்த பேலன்ஸ் நமக்கு தேவை. கடந்த 300 வருஷமா நம்முடைய தொய்வுக்கு உண்டான காரணம் என்ன? ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கல. சமூகத்துக்குள்ள போய் அரசியல் போராட்டங்கள் ஈடுபடுறவங்க பொருளாதாரத்துல கட்டமைப்பு முடியல. பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு போனவங்க பிள்ளைங்களை ஒரு மிகப்பெரிய கல்வியாளர்களாக உருவாக்கல. நீங்க ஆழமாக ஆய்வு செய்யுங்க. கல்வியாளர்களை உருவாக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், பெரிய ஜட்ஜ் ஆக்கணும்னு விரும்புறவங்க தன் பிள்ளைங்களுக்கு அடிப்படை குரானை கூட கொடுக்கல. அப்ப நம்ம பேலன்ஸ் சிஸ்டத்தை இழந்துட்டோம். இப்ப திரும்ப நம்ம இஸ்லாமிக் இன்டெலெக்சுவல் ரிஃபார்மேஷன், இஸ்லாமிய கல்வி மறுமலர்ச்சியை நோக்கி கட்டமைக்கணும்னா, உங்களை போன்ற பாரம்பரியமான ஊர் இதெல்லாம் நூற்றாண்டு ஊர், நூற்றாண்டு ஊர் மொத்த தமிழகத்துக்கும் மொத்த இந்தியாவுக்கும் முன்மாதிரியான கட்டமைப்பை நீங்க உருவாக்கணும். அது நம்முடைய கடமை. வருங்கால சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி, தயவு செய்து வலிமையான ஈமான கொடுங்க. அதுதான் அடிப்படை, அதுதான் பேஸ். இரண்டாவதாக, நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை கொடுங்க. அகலாக்குள்ள வாழ்வியல், ஒழுக்கமான வாழ்வியல். தமிழ் இலக்கியங்கள்ல தொல்காப்பியம்னு ஒரு நூல் இருக்கு. தொல்காப்பியம் நூல் என்ன சொல்றதுன்னா, அந்த டெஃபினிஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வி என்றால் என்ன அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லிட்டு சொல்லும். கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன் சொல்லும். உலகத்தினுடைய கல்விக்கும் மார்க்கத்துடைய கல்விக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மெட்டீரியலிஸ்டிக் உலக கல்வி மார்க்க கல்வி நான் பிரிக்கல. இந்த உலகத்தினுடைய பேசப்படக்கூடிய கல்வி முறைக்கும் மார்க்கத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உலகத்தினுடைய கல்வி முறை உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக படிக்கிறது. மார்க்கம் கலந்த கல்வி முறைங்கிறது உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக படிக்கிறது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அஸ்ய ஹலீஃபாவாக அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள் நம்ம எல்லாருமே, நமக்கு 2 ரெஸ்பான்சிபிள் இருக்கு. ஒன்று இபாதத், இன்னொன்னு இமாரத். இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இமாரத்துங்கிறது இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய, நேர்படுத்த வேண்டிய, சீர்படுத்த வேண்டிய, மேம்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடைய ஜெனரேஷனுக்கு இருக்குது. எங்களுடைய சமுதாயத்துக்கு பொறுப்பு இது. இந்த உலகத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனா விட்டுட்டோம். தீனும் இல்ல, துனியாவும் இல்ல. நம்முடைய சமூகத்து நிலைகளை பார்த்தா தீனும் இல்ல, துனியாவும் இல்ல. அப்ப இதை திரும்ப நாங்க மறுபரிசீலனை செய்து ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்கணும்னா, இரண்டாவதாக நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது அகலாக்குள்ள சமூகத்தை உருவாக்குங்க. ஒழுக்கம் தான் ஆகச் சிறந்தது. கல்வியை விட மிகச் சிறந்தது ஈமான், கல்வியை விட மிகச் சிறந்தது ஒழுக்கம், கல்வியை விட மிகச் சிறந்தது ஹியூமனிட்டி. அப்படிங்கறத உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நிறைய படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறவங்க நிறைய தப்பு செய்யறாங்க. உலகத்துல இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 78-88% படிச்ச மக்கள் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு டெய்லி இந்தியாவில் உணவுக்கு வழி இல்லாம இரவு நேரங்களில் பட்டினியாக படுக்கக்கூடியவங்க 4 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க. பட்டினியாக, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த படிப்பு என்ன செஞ்சுச்சு? இந்த படிப்பு வாழ்வியலை கொடுத்துச்சானா? இல்ல. இந்த படிப்பு சுகபோகத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. நீ நல்லா படிச்சுனா டாக்டர் ஆகலாம்,
டாக்டர் ஆனா நிறைய சம்பாதிக்கலாம், நல்லா படிச்சுனா நீ ஜட்ஜ் ஆகலாம், ஜட்ஜ் ஆனா நிறைய சம்பாதிக்கலாம். இந்த கல்வி முறை இதுதான் கொடுக்குது. இல்ல, நாம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ படிப்பதின் நோக்கம் சமூக வளர்ச்சி, நீ படிப்பதின் நோக்கம் ஏழைகள் இல்லாத ஒரு சமூகம், நீ படிப்பதின் நோக்கம் ஒற்றுமை, ஜனநாயகம் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு அடிப்படையில ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய பேரண்ட் நாம தான். நம்முடைய மனைவி, என்னுடைய மனைவி தான் என் குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். குழந்தைகளை எப்படி கட்டமைக்கணும் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். The parenting is the art. இன்னைக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களே, அவங்க 4 விதமான சீர்கேட்டில் இருக்காங்கன்னு ஐநாவுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஒன்று கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட அதிகரிச்சு கொண்டே இருக்கு. ரெண்டாவது ஆட்டிடியூட் டிக்ளைன், அவங்களுடைய அணுகுமுறை மோசமாயிக்கிட்டே இருக்குது. அவனுடைய பிஹேவியரிசம், அவன் நடத்தைகள் மோசமாகுது. இன்னைக்கு ஆண்கள் பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. சீக்கிரமே சமீபத்தில் ஒரு 6 மாசத்துல மட்டும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? ஒரு ஒழுக்கம் உள்ள, ஒரு இலக்குள்ள, ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? நான் சுருக்கமா, இது பெரிய பாடம், நம்ம சுருக்கமா சொல்றேன். குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து 6 வயசு வரையும் அது பாசிட்டிவ் ரோல் மாடல்ல குழந்தைகளை வளருங்க, காட்டி காட்டி வளருங்க. அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போறாங்க, அம்மா எப்படி பரதா போடுறாங்க, அம்மா எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க, தாதி எப்படி எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கறாங்க, இப்படி பெரியவங்களை காட்டி காட்டி குழந்தைகளை வளருங்க. 7 வயதுல இருந்து 12 வயது வரைக்கும் குழந்தைகளை கண்காணிச்சு வளருங்க. கண்காணிங்க, குழந்தைங்க எங்க போறாங்க, யார்கிட்ட படிக்கிறாங்க, டியூஷன் என்ன. 13 ஏஜ் வந்துருச்சுன்னா குழந்தைகள் நமக்கு அடங்க மாட்டாங்க. அவங்களுக்கு சுய சிந்தனைகள் ஏற்படும், சுய ஆசைகள் ஏற்படும். இதெல்லாம் இயற்கை. அப்ப அதுக்குள்ள ஒரு பயம் கலந்த மரியாதையை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க, குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க, குழந்தைகளை பக்கத்துல உட்கார வைங்க, குழந்தைகள் மேல கை போடுங்க. எல்லா நுழையிலும் குழந்தைகளை நேசிங்க. நான் உனக்கு துவா செய்யறேன்னு குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க. குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. எப்ப பார்த்தாலும் நம்ம குறை தான் சொல்றோம். ஒண்ணு கண்டு கொள்ளாம விட்டுறோம், இல்லைன்னா அவங்கள ரொம்ப கேவலமாக கண்டிக்கிறோம். அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை நம்மள்கிட்ட குறைஞ்சு கொண்டே போகுது. 3வது 13 வயசுல இருந்து 19 வயசு வரையும் குழந்தைகள்கிட்ட நல்ல நண்பர்களாக வாங்க. குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. வாய்ப்பு இருந்தா உட்கார்ந்து சாப்பிடுங்க. நைட்டு படுக்கும் போது இல்ல காலைல எழுந்திருக்கும் போது பக்கத்துல உட்காருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஒரு சமூக எழுச்சி சும்மா வந்துடாது, ஒரு சமூக மாற்றம் சும்மா ஏற்படாது. ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அது வரையும் தியாகம் செய்யக்கூடிய கட்டமைப்புள்ள ஒரு சமூகத்துக்கு தேவை. இன்னைக்கு பேசி நாளைக்கு நோன்பு வச்சு நாளை கழிச்சு எல்லாரும் தொழுதுட்டோம், எல்லாரும் அடுத்த நாள் முன்னேற முடியாது. அது அப்படி அல்ல, நீண்ட ப்ராசஸ். அது 13 வருஷம் மக்காவில் கஷ்டப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த 10 வருஷம் மதீனாவில். அதற்கடுத்து ஹஜரத் உமர் ரலியல்லாஹு 638 தான் உலகம் முழுக்க 22 நாடுகளுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்துச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு? 33 வருஷம் கழிச்சு, 33 இயர்ஸ் ஆனிச்சு. அதனால தயவு செய்து குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. அகலாக்குள்ள சமூகத்தை உருவாக்குங்க. மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. 3வது, இன்னைக்கு சமூகம் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணிங்கிறது ஆளுமையான கல்வியை கொடுங்க. ஆளுமையான கல்வி மிக முக்கியமானது. இந்த ஆளுமையான கல்வியை கொண்டுதான் ஒரு மாற்றங்களை ஏற்பட முடியும். அதிகாரத்துக்கு வராம நம்முடைய உரிமைகளும் சுதந்திரங்களும் பறிக்கப்படத்தான் செய்யும், கொடுக்கப்படாது. அதிகாரத்துக்கு வரணும். நம்ம அதிகாரம் உள்ள ஒரு சமூகம் கட்டமைக்கப்படணும். அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சமூக எழுச்சியை உருவாக்கப்படணும். நம்ம இன்னைக்கு நான் காலைல மாணவர்கள்ட்ட பேசும்போது நான் சொன்னேன், 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். அந்த கமிஷனுக்கு பேர் என்ன? மண்டல் கமிஷன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. அந்த மண்டல் கமிஷன் என்ன செஞ்சுச்சுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள், தலித் மக்கள் மற்றும் மலைவாழ் மக்கள், இவங்க 56% இருந்தாங்க இந்தியாவில். இவங்களை வளர்ச்சி அடைய செய்யாம இந்தியாவை நாங்கள் வளர்ச்சி அடைய செய்ய முடியாது. பல திட்டங்கள், பல 5 ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டுருச்சு. இந்தியா அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டேங்குது. மண்டல் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சொன்னுச்சு, இந்த மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க, கல்வியில, பொருளாதாரத்துல, சமூக நிலையில. இந்த பின்தங்குதலோடு இந்த நாட்டை வலிமைப்படுத்த முடியாது. அதனால இந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தா மட்டும்தான் நாடு வளரும் சொன்னாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அந்த ரிப்போர்ட் பார்லிமெண்ட்டுக்கு வந்துச்சு.
பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் பண்றாங்க, அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணப்படுது. அங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதி மக்கள் அங்கீகரிக்கல, அப்படிலாம் முடியாது, ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது, இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகள் கொடுக்க முடியாதுன்னு போராடினாங்க. அதற்கு அந்த தலித் சகோதர மக்களுடைய தலைவர்களும் போராடினாங்க. எத்தனை வருஷம் போராடினாங்க? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 14 வருஷம் போராடினாங்க. 1979ல வந்த ஆர்டிகல் அந்த 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 கமிஷன் 1992ல தான் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. 14 வருஷம் கழிச்சு அந்த அந்த பில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. இன்னைக்கு நம்மளை விட ஒரு வலிமையான சமூகமாக மாறிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க சுத்தி உள்ள எத்தனை விஓ கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை விஓ, தாசில்தார், ஆர்ஐ, இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்க, போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே தலித் சகோதர மக்கள். ஒரு வலிமையான கட்டமைப்பை 14 வருஷம் போராடி அடைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நமக்குன்னு சில கமிஷன்கள் போடப்பட்டுச்சு. நம்ம எல்லாரும் பிரச்சனைகளை பத்தி பேசுறோம், தீர்வுகளை பத்தி பேச மாட்டேங்கிறோம். எல்லாருமே குறைகளை முன்வைக்கிறோமே தவிர நிறைகளை பத்தி பேச மாட்டேங்கிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம சமூகம் நிறைகள் பேச வேண்டிய ஒரு காலம். பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், நமக்குள்ள வருத்தங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். உளவியல்ல ஒன்று கருத்து முரண், கருத்து பகைன்னு 2 இருக்கு உளவியல்ல. கருத்து முரண் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். இப்ப எனக்கு பிடிச்ச டீ ஹாஜியாருக்கு பிடிக்காது, எனக்கு டீ பிடிக்கும், அவருக்கு காஃபி பிடிக்கும். ஆனா என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு அந்த கருத்து முரண் கருத்து பகையாக மாறிடுச்சு. எனக்கு டீ பிடிச்சிருச்சு, ஹாஜியாரு காஃபி பிடிக்கும், அதனால நான் ஹாஜியாரோட பேசுறது இல்ல, சண்டை 2 பேத்துக்கும். ஏன்? எனக்கு பிடிச்ச டீ அவருக்கு பிடிக்கல. கருத்து முரண் இருக்கத்தான் செய்யும். எனக்கு பிடிச்சது என் மனைவிக்கு பிடிக்காது, என் மனைவிக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, எங்க அத்தாவுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. எல்லாரும் இங்க வேற மாதிரி சிந்திப்பாங்க, வேற மாதிரி யோசிப்பாங்க, வேற மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த கருத்து முரண் இருக்கத்தான் செய்யும். ஆனா பகைகளாக மாறாது. இன்னைக்கு சமூகம் பகைகளாக மாறுது, கருத்து முரண் கருத்து பகையாக மாறுது. 2005-6ல சச்சார் கமிட்டி ரிப்போர்ட், நீதிபதி சச்சார் அவர்கள் இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு சொன்னார், 800 வருஷம் இந்தியாவை ஆண்ட சமூகம் கடந்த 70 ஆண்டுகளில் மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எகனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி
10 minutes. எவ்வளோ? 10 minutes. 12 minutes தான். அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். ஸோ சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டுங்கிறது மிக முக்கியமான இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. அது 2005-06 அந்த கமிட்டி வந்துச்சு. அந்த கமிட்டினால டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் எந்த மாற்றங்களும் நிகழலை. அதற்கு பிறகு 2008 ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி, திரும்பி 2010 குண்டு கமிட்டி, திரும்பி 2012 மாதவ மேனன் கமிட்டி. இத்தனை கமிஷன்களும் போடப்பட்டும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்வியல் வளர்ச்சி, கல்வி, பொருளாதாரம், சமூக நிலை உருவாக்கப்படணும்னு பல முயற்சிகள் செய்யப்பட்டுச்சு. இதுல மிகப்பெரிய கைசேதம் என்னன்னா, பொதுமக்கள் நமக்கு இந்த விழிப்புணர்வு முழுமையாக இல்லாம போயிருச்சு. 2015 நீதிபதி சச்சார் அவர்கள் இறந்து போகும்போது அழுது கொண்டே சொன்ன வார்த்தை இது. அழுது கொண்டே சொன்ன வார்த்தை, இந்த இந்தியாவுடைய வளர்ச்சியில முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மிக பெருசு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பின்தங்கிய சமூகமாக இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு அழுதார் அவர். பெங்களூர் தான் ஒரு கடைசி மீட்டிங். எல்லா நிலையிலும் இந்தியாவில் 3 பிச்சைக்காரங்க இருந்தால் அதுல ஒரு பிச்சைக்காரங்க முஸ்லீம். சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லிம்களுடைய பொருளாதார பங்களிப்பு 28% ஃப்ரண்ட்லைன்ல வந்த மிக முக்கியமான ஆர்டிக்கல். ஆனா 2019 அது வெறுமன குறைஞ்சு வெறும் 3-4% குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. உலகத்திலே 2வது அதிக முஸ்லிம்களை கொண்ட நாடு இந்தியா. ஏறக்குறைய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கோடி, 25 கோடின்னு சொல்லப்படுது. ஆனா எங்களுடைய பங்களிப்பு என்ன? எங்களுடைய பங்களிப்பு என்ன? ஏன் நாங்கள் இவ்வளவு பலம் இழந்த சமூகமாக மாறணும் அப்படிங்கிறதுனா, ஒரு வலிமையான கட்டமைப்பை, ஒரு வலிமையான ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறை சிந்தனை எங்கள்கிட்ட குறைஞ்சிருக்கு. அதை நாங்கள் அதிகப்படுத்தணும். 3வதாக ஒரு வலிமையான கல்வியாளர்கள் உருவாக்கப்படணும். அதுக்கு திட்டமிடணும். திரும்ப நான் சொல்றேன், மாற்றம் உடனே நிகழாது. அது ஒரு கனவுகள் அல்ல, அது மந்திரக்கோள் அல்ல. மாற்றம் நிகழணும்னா உழைக்கணும், தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும். இப்ப இன்னைக்கு நீங்க எல்லாம் சிறந்த மக்களாக இருக்கீங்கன்னா உங்க அத்தா அம்மாவுடைய தியாகம் தான் இன்னைக்கு நீங்க வலுவா நிக்கிறீங்க. இப்ப நாம அடுத்த ஜெனரேஷனை வலிமையாக உருவாக்கணும்னா நாம தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும். மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி சமூகத்தை இயக்கிக்கிட்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, சடைவடைந்திடக்கூடாது. 3வதாக வலிமையான கல்வி வேணும். 4வது சமூக பொறுப்புள்ள இளைஞர்கள் உருவாக்கப்படணும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நமது நாடு, இது நமது இந்தியா அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு பயணிக்கணும். இனிமேல் முஸ்லிம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லிம்கள் வளர்ச்சின்னு பேசக்கூடாது. இனிமே பேசும்போது நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கம்ங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நகரணும். 1972 இமாம் அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மும்பையில் ஒரு ஸ்பீச்ல பேசுறாங்க. ஆச்சரியமா அந்த டாக்குமெண்ட்டை நான் படிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறாங்க. இந்த நாட்டுக்காக உடல் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்தது இஸ்லாமிய மக்கள். இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு, இந்த நாட்டினுடைய குடியரசுக்கு, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சாசனத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றிய மக்கள் இஸ்லாமிய மக்கள். காந்தி 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழைமை இயக்கம் உருவாக்கும் போது அவருக்கு முழுமையாக நின்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு சமூகம் எல்லா நிலையிலும் ஒரு விழிப்படைந்த சமூகமாக இருக்குது. 21ஆம் நூற்றாண்டிலிருந்தே இஸ்லாமிய சமூகம் ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடியதாக மாறுது. மாஷா அல்லாஹ். எல்லா நிலையிலையுமே ஒரு செருப்பு தைக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லோருமே சமூகத்தை பத்தி கவலைப்படக்கூடிய மக்கள் அதிகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப இந்த நிலையில நம்முடைய ஐடியாலஜி, நம்முடைய கருத்தியல் எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இப்ப தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த மனநிலையை தொடர்ந்து
டெவலப்மெண்ட்டை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும்? மைண்ட் செட் தான் எல்லாமே. உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு விதமான நியத், விஷன், மைண்ட் செட் தான் எல்லாமே. நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது? கேப்சரிங் மைண்ட் செட்ல இருக்குமா இல்ல சோசியல் மைண்ட் செட்ல இருக்குமா? கேப்சரிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு குறுகிய சிந்தனை உள்ளது. சோசியல் மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு நீண்ட இலக்குடைய மைண்ட் செட். அப்ப நம்ம இன்றைய கால சூழ்நிலையில நம்முடைய மைண்ட் செட்டை எப்படி அமைச்சுக்கணும்னு சுருக்கமா நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க ஒரு முன்மாதிரியான மூத்த உலமாக்கள் வந்திருக்கிறாங்க. ஒன்று, எல்லா நிலையிலும் ஷரியத்துக்கு உட்பட்டு நடக்கணும். நம்ம ஷரியத்தை மீறி ஒரு வளர்ச்சி உலகத்தில் கிடையவே கிடையாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. The most authenticate and organized religious in world only the Islam. உலகத்திலேயே ஒரு முழுமையாக்கப்பட்ட ஆதாரபூர்வம் உள்ள ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் சிதைக்கப்பட்டு போச்சு. தௌராத், ஜபூர், இன்ஜீல், எல்லா மதங்கள் 14 பெரிய மதங்கள் உலகத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இஸ்லாம் மட்டும்தான், இந்த ஈமான் மட்டும்தான் உலகத்தில் மீந்து போய் நிக்குது. இப்ப இதை நாங்க வலிமைப்படுத்தணும்னா, இதை ஸ்ட்ராங் செஞ்சு ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும்னா சில ஐடியாலஜிக்கல சில சிந்தனைகளை நம்ம மனதில் கொண்டு வரணும். அதுல முதல் விஷயம், எல்லா நிலையிலும் ஷரியத்துக்கு உட்பட்டு நடக்கணும். ஷரியத்தை மீறி உலகத்துல ஒரு வளர்ச்சியோ ஒரு திட்டமோ கிடையாது. த லாஸ்ட் அப்டேட்டட் ரிலீஜியன் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுமையான மார்க்கம். இதுல யாரும் புதுசா எதையும் இன்னைக்கு சேர்க்க தேவையில்லை, எல்லாம் முழுமைப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப நம்ம எல்லா செயல்களும் ஷரியத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இது முதல் நிலை. இது நம்முடைய மனைவிட்ட பேசணும், குழந்தைகள்கிட்ட பேசணும், எம்ப்ளாய்கிட்ட பேசணும். இஸ்லாமிய விளிமியங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இஸ்லாமிய விளிமியங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தி வேல்யூ ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிறது, அதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் இமாம் சரஹந்தி ரஹமத்துல்லா அலைஹிலிருந்து, ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹமத்துல்லாஹிலிருந்து, அப்துல் காதர் ஜெயிலானி ரஹமத்துல்லா, உலகத்தில் யாரெல்லாம் புனிதர்களாக, வலிகளாக, சுஹதாக்களாக, மிகப்பெரிய ஆலிம்களாக எல்லாமே இருந்தாங்களோ, ஆய்வுகளை எடுத்து பார்த்தோம்னா இஸ்லாமிய வேல்யூவை பாதுகாக்கத்தான் முயற்சி பண்ணாங்க. இங்க 150க்கும் மேற்பட்ட உலமாக்கள் கொண்ட ஒரு ஊர் இந்த பகுதி. இப்ப இஸ்லாமிய வேல்யூஸ் என்ன, இதெல்லாம் நம்ம எதுக்கு ஒண்ணு கூட்டுறோம், இந்த மாதிரி நூற்றாண்டு விழா எதுக்கு நடத்துறோம், இது போன்ற மூத்த உலமாக்களை எதுக்கு கூப்பிடுறோம், இது போன்ற கிதாபுகளை எதுக்கு வெளியிடுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸை நாங்கள் பாதுகாக்கணும். வாட் இஸ் அவர் வேல்யூஸ்? ஒன்று, அல்லாஹ்வும் அல்லாஹுடைய கலாமும். இதை பாதுகாக்கணும். நம்முடைய எல்லாத்துடைய பொறுப்பு. அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய கலாமையும். அப்படின்னா என்ன? மோனோதிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக இறை கொள்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அல்லாஹுடைய கலாமை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது, சீராவும் சுன்னாவும், நபியும் நபியினுடைய வாழ்வியலையும் பாதுகாக்கணும். நம்ம நபியை முஹப்பத் கொள்ளணும், நபி மீது நேசத்தை வெளிப்படுத்தணும், நபியை பின்பற்றவும் செய்யணும். சீராவையும் சுன்னாவையும் பாதுகாக்கணும். மூன்றாவது, தஸ்கியத்தையும் ஹிக்மத்தையும் பாதுகாக்கணும். தஸ்கியத்தையும் ஹிக்மத்தையும் பாதுகாக்கணும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு துவா செய்யறாங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், என் சமூகத்தை நீ எப்படி வைக்கணும்னா, வதுலு அலைக்கும் ஆயாத்திக்கும் வயல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் அப்படின்னு துவா செய்யறாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் எப்படி பதில் கொடுக்கறான்னா, வதுலு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மான்னு கொடுக்கறான் பதில். தஸ்கியத்தை இரண்டாவது கொண்டு வரணும். பரிசுத்தமான ஒரு வாழ்வியல் இல்ல, தஸ்கியத்தை நம்மள்ட்ட இல்ல, தஸவுஃப் நம்மள்ட்ட இல்ல, ஆன்மீக பலம் எங்கள்கிட்ட இல்லைன்னா எங்களால எந்த நிலையிலும் பாத்திலை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் இல்லாத மக்களாக மாற்றப்படுவோம். அதனால மூன்றாவது நம்முடைய விளிமியம் என்னன்னா, தஸ்கியத்தும் ஹிக்மத்தும் பாதுகாக்கப்படணும். நான்காவது, இஸ்லாமிய வரலாறுகளும் கலாச்சாரங்களும் பாதுகாக்கப்படணும். இஸ்லாமிய வரலாறுகளும் கலாச்சாரங்களும் பாதுகாக்கப்படணும். அஞ்சாவது, மஸ்ஜிதுகளும் மஸ்ஜிதினுடைய அமல்களும் பாதுகாக்கப்படணும். ஆறாவது, மதரசாக்களும் அதனுடைய இல்முகளும் பாதுகாக்கப்படணும். இந்த 6 விஷயங்களையும் பாதுகாப்பதை கொண்டுதான் நம்முடைய அடையாளங்களையும் நம்முடைய கலாச்சாரங்களையும் நம்முடைய சமூகத்தினுடைய எழுச்சிகளையும் நம்ம கட்டமைக்க முடியும். அதனால முதலாவதாக எதை செஞ்சாலும் ஷரியத்துக்கு உட்பட்டு செய்யணும். இரண்டாவது, உலமாக்களும் பொதுமக்களும் இணைந்து பயணிக்கணும். உலமாக்கள் தனியா பொதுமக்கள் தனியா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. உலமாக்களும் பொதுமக்களும் இணைந்தனும். உலமாக்கள் தன் வாழ்க்கையை சமூகத்துக்கு அர்ப்பணிச்சவங்க. பொதுமக்கள் நீங்க உங்களுடைய நேரம், காலம், உடல் உழைப்பு எல்லாத்தையும் தீனுக்கு அர்ப்பணிக்கிறீங்க.
இந்த லாஜிக்கும் ஃபைத்தும் ஒன்று சேரணும். இந்த லாஜிக்கும் ஃபைத்தும் ஒன்று சேரணும். இந்த அர்ப்பணிப்பும் தியாகமும் ஒன்று சேரும் போதுதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதனால இரண்டாவது எப்பயுமே நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலமாக்களும் பொதுமக்களும் இணைந்து பயணிக்கணும். மூன்றாவது, அனைத்தையும் மஷூராவின் அடிப்படையில் செய்யணும். மஷூராக்கள் இல்லாம செஞ்சோம்னா, திட்டங்கள் இல்லாம செஞ்சோம்னா, விட்டு கொடுத்து செய்யல, எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு, உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வராபித்து, உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள். எப்ப கட்டமைக்க முடியும்? நமக்குள்ள பேச பேச பேசதான் கட்டமைக்க முடியும், என்னால கட்டமைக்க முடியாது. மஷூரா செய்யுங்க, எல்லாத்தையும் மஷூராவின் அடிப்படையில் செய்யுங்க, விட்டு கொடுத்து போங்க, அன்பு செலுத்துங்க, அடுத்தவங்களை உயர்வாக பாருங்க. எல்லா நிலையிலும் நான் பலகீனமானவன், மற்றவர்கள் சிறந்தவர்கள் என்கிற பார்வையில பார்க்க ஆரம்பிங்க. ஒரு சமூக எழுச்சி அப்பதான் ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா ஏற்படுத்த முடியாது. நான் அடிக்கடி ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். இந்தியா முழுக்க நான் 22 ஸ்டேட்டுக்கு ரிசர்ச்சுக்கு மட்டும் போயிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பலம் எங்கேயுமே இல்லை. நான் முதல்ல சொன்னேன், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, இந்த 6 ஸ்டேட்டும் மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில 43% இருக்குது. 43%. அது ஜிடிபியா இருக்கட்டும், அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்டா இருக்கட்டும், மனிதவள மேம்பாடாக இருக்கட்டும், எல்லாமே சவுத் இந்தியால இருந்து இந்தியா முழுக்க பரவுது. இந்த இந்தியாவுடைய வளர்ச்சியில நம்ம கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும்னா வருங்கால சமூகத்தை வலிமையாக மாற்றணும். அப்ப அதுக்குள்ள திட்டங்களை போடுங்க. ஊருடைய வளர்ச்சிக்கு எல்லாரும் உட்கார்ந்து பேசுங்க, எல்லாம் உட்கார்ந்து பேச ஆரம்பிங்க. கருத்து முரண்கள் இருக்கும், எல்லா நிலையும் இணைந்து இணைந்து ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்கலாம், நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்க முயற்சி செய்வோம். இது மூன்றாவது, மஷூராவின் அடிப்படையில் செய்யுங்க. நாலாவது, தலைமைக்கு கட்டுப்படுங்க. எப்ப நாம தலைமைக்கு கட்டுப்படுறோமோ, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதுல மிகப்பெரிய ஹிதாயத்தை வைக்கிறான். தலைமைக்கு கட்டுப்படுங்க. ஐந்தாவது, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அற்புதமான ஊர், அதிகமான உலமாக்கள் உள்ள ஊர், இது புனிதமான மண், நிறைய ஆலிம் பெருமக்கள் வந்த மண் இது. அதனால இந்த மண்ணில் நம்ம பிறந்து வளர்ந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. நான் முதல்ல சொன்னேன், இதோ சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல 4 வாக்குறுதிகளை கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் 4 வாக்குறுதிகளை கொடுக்கிறான். ஒன்று, ஃபதுஊஹு அஸ்தஜிபு லக்கும், என்னை அழைங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேங்கிறான். மனிதர்கள்ட்ட புலம்புவதை விட்டு விட்டு அல்லாஹ்ட்ட புலம்பக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். மனிதர்கள்ட்ட புலம்பக்கூடாது, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, என் மனைவி சரியில்லை, குழந்தை சரியில்லை. மனிதர்கள்ட்ட புலம்புவதை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட புலம்பக்கூடியவங்களாக நாங்க மாறணும். ஃபதுஊஹு அஸ்தஜிபு லக்கும். இரண்டாவது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, எனக்கு நன்றி செலுத்துங்க, நான் உங்களுக்கு அதிகப்படுத்துறேங்கிறான். மூணாவது சொல்றான், ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீங்க என்ன நினைங்க, நான் உங்களை நினைக்கிறேங்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம அல்லாஹ்வை நினைச்சோம்னா அல்லாஹ் நம்மளை நினைக்கிறான். நாலாவது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அவனுடைய வாக்குறுதி அவன் மாறு செய்யவே மாட்டான். அவன் நேர்மையாளர், அவன் ஆதில். அதனால எல்லா நிலையிலையுமே ஒரு சமூக கட்டமைப்புடைய சிந்தனையில நம்ம எல்லாரும் பயணிக்கணும், தொடர்ந்து பயணிக்கணும். கன்சிஸ்டன்சி, திரும்ப 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 நம்ம ஹக்குக்காக உழைக்கக்கூடிய மக்கள், ஹக்கு சமூகத்தில் நிலைநாட்டக்கூடிய மக்கள். இப்படி ஹக்குக்காக போராடும் போது நாங்கள் சில நேரங்களில் வெற்றி அடையலாம், சில நேரங்களில் தோல்வி அடையலாம். நாங்கள் வெற்றி அடைந்தாலும் வெற்றிதான், தோல்வி அடைந்தாலும் வெற்றிதான். எங்களுக்கு இந்த உலகத்தில் தோல்வி என்பதே கிடையாது அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு பயணிங்க. எந்த ஊர்ல நீங்க என்ன வியாபாரங்கள் செஞ்சாலும் அங்குள்ள உலமாக்களோடு இணைந்து பயணிங்க. அங்க இருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகளை வலிமையாக ஆக்க முயற்சி செய்யுங்க. திரும்ப திரும்ப முயற்சிகளை அதிகப்படுத்துங்க, தளர்ந்து போகாதீங்க, வெக்ஸ் ஆகாதீங்க. எப்பெல்லாம் வெக்ஸ் ஆகிறீங்களோ அப்ப 2 ரக்காத் தொழுங்க, சார்ஜ் ஆயிரும். அல்லாஹ்வை புகழுங்க, சார்ஜ் ஆயிருவோம். அல்லாஹ் தஆலா சமூகத்தை பாதுகாக்கணும். நீண்ட இலக்குள்ள, தொடர் பயணம் உள்ள, கடின உழைப்புள்ள, நேர்மறை சிந்தனை உள்ள சமூகமாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் வலிமையான சமூகமாக ஆக்கி அருளணும். இந்த தீனுல் இஸ்லாத்தை, நபியினுடைய புகழை, சமூகத்தினுடைய முன்னோர்களுடைய தியாகத்தை உலகத்தில் உரைக்க சொல்லக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் ஆக்கி அருளணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.